ரோகிணி மாற்றத்த பார்க்குறதுக்கு யாரெல்லாம் ஆர்வமா இருக்கீங்களோ, அவங்கலாம் நம்முடைய கலெக்ட் பண்ணிக்கோங்க. இன்னைக்கு எபிசோட்ல பார்த்தீங்கன்னா, மீனா ஒரு பக்கம் பயந்த மாரியே இருக்காங்க. ஏன்னா கடைசியா நடந்த விஷயங்கள் அவங்க மனச ரொம்பவே பாதிச்சிருக்குது அப்படின்னு சொல்லலாம். யாரோ ஒருத்தர் வந்து மீனா கிட்ட, "நீ எதற்காக இங்க வந்திருக்க? மரியாதையா நீங்க இருந்து போயிரு" அப்படின்ற மாரி சொல்றாங்க. அதனால இது ஏன் நடந்தது? எதுக்கு நடந்தது? தன்னை சுத்தி என்ன விஷயங்கள் நடக்குது அப்படின்னு சொல்லி தெரிஞ்சுக்கிறணும் அப்படின்றதுக்காக மீனா ரொம்ப ஆர்வமா இருக்கிறாங்க. பட் அதே நேரம் அவங்க மனசுக்குள்ள ஒரு கவலையும் இருந்துகிட்டே தான் இருக்குது. இன்னைக்கு எபிசோட் ஆரம்பத்துல பார்த்தீங்கன்னா, பாட்டோட தான் ஆரம்பிக்கிறாங்க. ஏன்னா விஜயா பரதம் ஆடிக்கிட்டு இருப்பாங்க. ஆடி முடிச்சோடனே பாத்தீங்கன்னா எல்லா பசங்களும் சேர்ந்து உள்ள புகுந்து ஆட ஆரம்பிச்சிருவாங்க. இதை பார்த்து விஜயா ஆடுறத அப்படியே நிறுத்திட்டு ஓரமா போயிடுறாங்க. அண்ட் அதுக்கப்புறம் பாட்டி என்ன சொல்றாங்க அப்படின்னா, "அப்போ விஜயா போய் நீ சமையல் பண்ணு" அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. ஆனா விஜயா, என்னத்த சொல்றீங்க, அதுக்கு தான் மீனா இருக்கால அப்படின்ற மாதிரி சொல்ல, உடனே பாட்டி, "இங்க பாரு, மீனா அங்க உங்களுக்கு வடிச்சு கொட்டுறது போதாதா, இங்கேயும் வந்து அந்த வேலையை அவ தான் செய்யணுமா? நீ தான் இந்த வீட்டோட மருமக, அவ எனக்கு மருமக கிடையாது, அது ஓ மருமக, நீ என்னோட மருமக, நான் என்ன வேலை சொல்றேனோ அந்த வேலையை மட்டும் நீ செய்" அப்படின்ற மாதிரி பாட்டி சொல்லிட்டாங்க. விஜயாவும் போய் வேலை பார்க்க ஆரம்பிக்கிறாங்க. அவங்க வேலை பார்க்கறத சுருதியும் வீடியோ எடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போதைக்கு பாத்தீங்கன்னா ஒரு மாதிரி ஸ்மூத்தா தான் போகுது, எந்த பிரச்சனையும் இல்லை அப்படின்ற மாதிரி தான் தெரியுது. அதே மாதிரி மீனா அவங்க மனசுக்குள்ள ஒரு பயத்திலே இருக்கிறாங்க. அன்னைக்கு நைட் அந்த சாமியார் வர்றாரு. வந்து என்ன பண்றாரு அப்படின்னா, இவங்க வீட்டுல ஒரு இளநீ கூட எடுத்து எரிய எல்லாரும் வீட்டை விட்டு வெளியே வந்துட்டாங்க. சோ வெளியே வந்து எல்லாரும் மூஞ்சையும் ஒருத்தரை மாத்தி ஒருத்தர் பாக்குறாரு. பார்த்துட்டு யாருக்கிட்டையுமே எதுவுமே பேசல. அண்ணாமலையை பார்த்தோன்னே பார்த்து அழுகிறாரு. அதே நேரம் ரோகிணியை பார்த்து முறைக்கிறாரு. அப்புறம் பாத்தீங்கன்னா ஏதோ கண்ணில் எரிக்கிற மாதிரி பாக்குறாரு. சோ இந்த மாதிரி சிம்பிள்லாம் பார்த்துக்கிட்டு இருக்காரு. மீனா பார்த்து அவர் வந்து சிரிக்கிறாரு. சோ சிரிச்சுட்டு அவர் பாட்டு கிளம்பி போயிடுறாரு. உங்களுக்கு எதுவும் சாப்பாடு வேணுமா அப்படின்ற மாதிரிலாம் அண்ணாமலை கேட்க, அதெல்லாம் எதுவுமே வேணாம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவர் அங்கிருந்து கிளம்பிடுறாரு. அண்ட் மறுநாள் விடியுது. விடிஞ்சோடனே பாட்டி, "இன்னைக்கு நம்ம கண்டிப்பா கோயிலுக்கு போகணும், எல்லாரும் கிளம்புங்க, கோயிலுக்கு நேரம் ஆகுது" அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ஏன்னா கோயிலுக்கு போகிறதுக்காக தான் இங்கேயே வந்தாங்க. சோ அதனால எல்லாரும் கோயிலுக்கு கிளம்புங்க, நம்ம கோயிலுக்கு போவோம் அப்படின்ற மாதிரி சொல்லி பாட்டி வந்து எல்லாரையும் கிளம்பிக்கிட்டு இருக்காங்க. சோ அவங்களும் கிளம்புறாங்க, எல்லாத்தையும் கிளப்பி விட்டுக்கிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் தான் பட்டாசு வெடிக்க ஆரம்பிக்கிறாங்க. சோ இன்னைக்கு தான் தீபாவளி அப்படின்னு சொல்லிட்டு பட்டாசு வெடிச்சுட்டு போகலாம் அப்படின்னு சொல்லி எல்லாரும் ரொம்ப சந்தோஷமா பட்டாசு வெடிக்கிறாங்க. எல்லாமே நல்லா போய்கிட்டு இருக்குது. ஆனா அதே நேரம் பாத்தீங்கன்னா, இந்த பக்கம் ரோகிணியோட அம்மா இருக்காங்க இல்லையா, சோ அவங்க அம்மா வந்து நம்ம ரோகிணியோட முன்னாள் கணவருக்கு திதி கொடுக்கணும் அப்படின்ற ஏற்பாடெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அப்ப என்ன பண்றாங்க அப்படின்னா, ஏற்கனவே ஒரு இடத்துல தான் திதி கொடுக்கறதா இருந்தது. அந்த இடத்துல இப்ப இருக்கிற சிச்சுவேஷன் காரணமா அங்க திதி கொடுக்க முடியாது அப்படின்ற மாதிரி வந்த பூசாரி சொல்லிட்டாங்க. அதனால இன்னொரு இடம் நாங்க வச்சிருக்கோம், சோ நம்ம அங்க போய் கொடுத்துக்கலாம் அப்படின்ற மாதிரி இந்த அம்மா கிட்ட சொல்லிடுறாங்க. இந்த அம்மா இந்த விஷயத்தை நம்ம ரோகிணிக்கு ஃபோன் பண்ணி சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு ரோகிணிக்கு கால் பண்ணி இன்ஃபார்ம் பண்ணிடுறாங்க. ஆரம்பத்தில் வழக்கமுள்ள ரோகிணி மறுத்தாலும் அவங்க அம்மா பேச்சு அவங்களால தட்ட முடியல. சரி நான் வர்றேன் அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. ஸோ இன்னைக்கு எபிசோட் நடந்த விஷயங்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இவ்வளவுதாங்க. இதுதாங்க இந்த கதையோட முக்கியமான டேர்னிங் பாயிண்ட் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா இதுக்கப்புறம் தான் ரோகிணியோட வாழ்க்கை ஒட்டு மொத்தமாக மாறப்போகுது. நம்ம என்ன விஷயங்கள்லாம் நடக்கணும் அப்படின்னு எதிர்பார்த்தோமோ அந்த விஷயங்கள்லாம் ரோகிணியோட வாழ்க்கையில இதுக்கப்புறம் தான் நடக்க போகுது. அதுதான் இருக்கிறதுலே ரொம்ப ஹைலைட்டான விஷயம் அப்படின்னு சொல்லலாம். சோ ரோகிணி ஒரு மிகப்பெரிய விஷயத்துல மாட்ட போறாங்க. அந்த விஷயம் வெளிச்சத்துக்கு வருமா அப்படின்றது தான் இதுக்கப்புறம் கதை. சோ கண்டிப்பா வந்தது அப்படின்னா ரொம்பவே நல்லா இருக்கும். இல்ல அப்படின்னா ரோகிணியோட ஆட்டம் இன்னும் அதிகமா தான் இருக்குமே தவிர்த்து அது குறைஞ்ச பாடு இருக்காது. பார்க்கலாம் இது என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.